நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காதல் வயப்பட்டு வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க சார். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அப்படி தான். எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லை சார். அவர் ஜாதகத்தில் சொன்னேன் நான், உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் திருமணம் செய்யாதீங்க ஐயா, இப்பொழுது செய்தீர்களே என்றால் நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும்னு சொன்னேன். அவர் கேட்கல. ஏனென்றால் அவர்கள் காதல் வயப்பட்டு திருமணம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உந்துதல் சக்தியோடு அவர் அவருடைய தாய் தகப்பன் 2 பேரும் என்கிட்ட கேட்டாங்க, ஐயா இந்த ஜாதகத்துடன் சேர்த்து திருமணம் செய்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. செய்து வைக்கவே கூடாதுன்னு சொன்னேன். ஏனென்றால் பையனோட ஜாதகம் மிதுன ராசி, பெண்ணோட ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இவர்கள் எல்லாம் மேரேஜ் பண்ணவே கூடாது சார். அது மட்டும் இல்லை, அந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானமும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானமும் ஒரு ஜாதக கட்டத்தில் பாதிக்கப்படவே கூடாது சார். அப்போ எந்த ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் ஸ்தானம், ஆணாக இருந்தால் மனைவி ஸ்தானம், பெண்ணாக அந்த ஜாதகம் இருந்தால் கணவன் ஸ்தானம், இந்த 7ஆம் இடமும் 2ஆம் இடம் எந்த விதத்திலும் ராகு கேதுகள் சங்கமிக்கவே கூடாது சார். அப்படிப்பட்ட ஜாதகம் அமர்ந்து அவர்களுக்கு பாருங்க 7ஆம் இடம் 2ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு அந்த வீட்டதிபதியும் நீச்சமாக இருக்காரு. இப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கவே கூடாது. அது மட்டுமல்ல, இவர்களுடைய 11ஆம் இடம் பாருங்க, 11ஆம் இடம் அந்த அளவுக்கு ஆட்சி பெற்றிருக்கு சார். கூடவே சூரியனும் அமர்ந்து ஆட்சி பெற்று சுக்கிரனும் அமர்ந்து அந்த வீட்டதிபதி ஆட்சி பெற்றிருக்க சொல்ல, கண்டிப்பாக 11ஆம் வீட்டதிபதி எவரோட ஜாதக கட்டத்தில் ஆட்சியாக உச்சமாக இருந்து 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 11ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்தால் இவர்களுக்கு முதல் திருமண வாழ்க்கை நிச்சயம் தோல்வி அடையும் அர்த்தம். 2வது திருமணம் தான் சார் இவர்களுக்கு ஜெயிக்கும். அதுவும் பாருங்க, இவர்கள் எடுத்து வந்த ஜாதகம் பாருங்க, அதற்கேற்ற மாதிரி கரெக்டாக அமைது பாருங்க. பையனோட ஜாதகம் மிதுன ராசி, பெண்ணோட ஜாதகம் விருச்சிக ராசி. எந்த ஒரு ஜாதகம் எந்த ஒரு ராசி சேர்க்கவே கூடாதோ அந்த ஜாதகம் சேர்ந்து பயணிக்கிறார்கள் பாருங்க. ஏனென்றால் இவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி என்னவோ அதுதான் செயல்படும். இவர்கள் 2 பேரும் திருமணம் செய்து வாழ்க்கையை நடத்தும் பொழுது தான் இவர்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் வரும் சார். மிதுன ராசிக்கு முதல் தரமான எதிரியே விருச்சிகம்தான். அந்த விருச்சிகத்தை தூக்கிட்டு போயிட்டு மிதுனத்துக்கு மேரேஜ் பண்ணி வச்சா எப்படி சார் ஜெயிக்கும்? அதுவும் இல்லாமல் 6ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய விருச்சிகம் முதல் தரமான எதிரி இல்லையா? ஒரு ராசிக்கு 6ஆம் இடமாகவோ 8ஆம் இடமாகவோ 12ஆம் இடமாகவோ ஒரு ஜாதகருக்கு மனைவியாகவோ அல்லது கணவனோட ராசியாக வரவே கூடாது. இப்படி வந்தது என்றால் இவர்கள் எல்லாம் முதல் திருமணம் இல்லை. அதுவும் இல்லாமல் இதில் பாருங்க, 11ஆம் இடம் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு பெற்று இப்படிப்பட்ட கணவனும் மனைவியாக அமர பெற்றார்கள் என்றுங்களேன். இவர்கள் எல்லாம் திருமணத்திற்கு முன்னாடி வேணா அதாவது சதய நகமாக இருப்பாங்க. ஆனால் திருமணத்திற்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கை சூன்யமாகும் சார். இவர்களுக்கு எதிரி இவர்கள் 2 பேருமே தான். கணவனும் மனைவியமாக வாழும்போது இவர்களுடைய வாழ்க்கை பாதகத்தில் முடியும், சாதகம் ஆகாது சார். எந்த ஜாதகத்தை சேர்க்க வேண்டும், எந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு இல்லையா? அந்த விதியை பயன்படுத்தாமல் இவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை. அப்படி இவர்கள் போய் சேர்ந்து சின்னாபிடமாகி அடுத்து 2 மாதம் கூட அதில் வந்துட்டாங்க. எதுக்கு? டைவர்ஸுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு தான் படித்து சொன்னேன், ஐயா நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு. ஐயா, இவர்களுக்கு டைவர்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாரு. அடுத்து முதல்ல என்ன சொன்னேன், சேர்க்காதீங்க. இந்த 2 வாழ்க்கையும் பயணித்தால் 2 பேருடைய வாழ்க்கை சூன்யமாகும்னு சொன்னேன். கேட்கல. இல்லையா, அவங்க கட்டனா இவரை தான் கட்டுவேன், இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறாங்க 2 பேருமே அப்படின்னு நான் சொல்ல, எழுதப்பட்ட விதி இப்படி தான் அவர்கள் சேர வேண்டும், இப்படி தான் பிரிய வேண்டும் என்று எழுதப்பட்டது சார். சார், ஒரு மனிதன் பிறக்க சொல்லவே, ஒரு தாய் வயிற்றிலிருந்து வெளியே வர சொல்லவே ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து தான் சார் வரான்.
இந்தந்த காலத்தில் இது நடக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. பிரம்மனே நினைச்சாலும் எழுதியதை மாற்றவே முடியாது. ஏனென்றால் இதை அனுபவித்த பிறகுதான் இவர்களுடைய இரண்டாவது திருமணம் தான் இவர்களுக்கு வெற்றி திருமணம். எனவே தான் நேர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் விருச்சிக ராசி சேர்க்கவே கூடாது, அல்லது நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் மிதுன ராசியை சேர்க்கக்கூடாது. சார், இப்போ சிம்ம ராசி, நீங்கள் 6ஆம் வீட்டு அதிபதியாக மகர ராசி வராருன்னு வைங்க, உங்களுடைய மனைவி, வரக்கூடிய மனைவி சேர்க்கவே கூடாது. அதே 8ஆம் வீட்டு அதிபதியாக வராருன்னு வைங்க, மீன ராசியும் சேர்க்கக்கூடாது சிம்ம ராசிக்கு. சார், யாருக்கு சேர்க்கணும், யாரெல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும், யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது சார். இந்த ராசி கூட தான் சேர்க்கணும், இந்த ராசி கூட தான் இணைய வேண்டும். அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி. இப்படிப்பட்ட அமைப்புகளிலிருந்து காதல் திருமணம் வயப்பட்டார்கள்னா கண்டிப்பாக இவர்களுக்கு பிரிவு உண்டு, நிச்சயம் உண்டு சார். இது எழுதப்பட்ட விதி. ஆனால் தான் அந்த காலத்திலேயே இந்த ராசி கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க சார். சார், அது மட்டும் இல்லை, நீங்கள் மிதுன ராசின்னு வைங்க, உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் விருச்சிக ராசியாக இருக்காரா பாருங்கள். உங்களுடைய விருச்சிக ராசி பார்ட்னராக கூட சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னு வைங்க, கூட்டாளி பிஸ்னஸ் உடையும். கண்டிப்பாக 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வரும். 2 பேரும் கோர்ட்டில் நிற்பீங்க சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. பிஸ்னஸ்லேயே எப்படின்னாக்கா லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ யார் சேர்க்கணும், யாரெல்லாம் சேர்ந்து வாழணும், யாரெல்லாம் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது சார். அந்த ஒரு ரூல் கூட தெரியாமல் சேர்த்து விட்டு பிறகு குத்துதே குடையுதேன்னாக்கா நம்ம என்ன பண்ண முடியும்? படித்து சொல்லியும் கேட்கலையே. அது மாதிரி தான் ஒரு ஜாதக கட்டத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருக்கணும். 7ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலைப்பாட்டில் குரு பார்வையில் இருக்கணும். 7ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லாமல் குரு பார்வை இருந்தால் சிறப்பு. 7ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் குரு பார்வை இருந்தால் இதெல்லாம் ஜெயிக்கும் ஜாதகம் சார். இதெல்லாம் வெற்றி திருமணமாக அமையும். லக்னாதிபதி எப்படி இருக்காரு, ராசியிலிருந்து இல்லை லக்னத்திலிருந்து லக்னாதிபதி எப்படி இருக்காரு, ராசி அதிபதி எப்படி இருக்காரு, லக்னாதிபதி நன்றாக அமர்ந்துள்ளாரா, லக்னத்திற்கு 5ஆம் வீடு எப்படி இருக்குது, 2ஆம் வீடு எப்படி இருக்குது, 11ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருக்காரா, 7ஆம் வீட்டு அதிபதியுடைய நிலைப்பாடு என்ன, 8ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கார் ஒரு ஜாதக கட்டத்தில், ஒரு பெண்ணோட ஜாதக கட்டத்தில் 8ஆம் வீடு சொல்லி மாங்கல்ய ஸ்தானம் எப்படி இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்தால் நல்ல மனைவி சார், நிச்சயம் இவர்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக அமர்ந்திருக்கணும். செவ்வாய் நன்றாக ஒரு ஜாதக கட்டத்தில் பெண் ஜாதகத்தில் அமர்ந்து, சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் அமர்ந்து, அந்த ராசி அழகாக அமர்ந்து, தசா புத்திகளும் அழகாக அமர்ந்து இவர்களுக்கு வந்துவிட்டால் போதும் சார். இவர்கள் எல்லாம் சொர்க்கத்தை அனுபவிப்பாங்க சார் மேரேஜ் பண்ண பிறகு. எந்த ஜாதகத்தை சேர்க்கணும்னு ஒரு விதி இருக்குது. சேர்க்கக்கூடாத ஜாதகத்தை எல்லாம் சேர்த்து விட்டு தாய் தந்தையரே இவர்களுக்கு அதுக்கு துணை போயிட்டு இவருடைய வாழ்க்கையை இவர்களே சூன்யமாக்கி கொள்கிறார்கள். அது எழுதப்பட்ட விதி. அவங்கள என்ன பண்ணுவாங்க, இதுதான் சேர்க்கணும், இப்படி தான் நான் வாழ்வேன், இவங்க கூட தான் வாழ்வேன்னு சொல்லி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஏனென்றால் 11ஆம் வீடு பேசுது இல்லையா, இவர்களுக்கு 2வது திருமணத்தை வெற்றி திருமணத்தை கொடுக்கணும்னு இவங்க ஜாதக கட்டத்தில் எழுதி வச்சிருக்கு சார். இது யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. இப்படிப்பட்ட அமைப்பு, இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் இப்படிப்பட்ட வீழ்ச்சியை அடைய வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. எனவே தான் நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ எந்த ராசியை இணைக்க வேண்டும், எந்த ராசியுடன் திருமணம் செய்ய வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி ஒன்று இருக்குது. அதன்படி தான் உங்கள் ஜாதகத்தை அமைத்து கொண்டு சீரும் சிறப்புமாக மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய திருமணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றிருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.